ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கம். இன்றைக்கி ஸ்பெஷலாக எங்கள் ஊர் மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். எங்கள் ஊர் மீன் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு எங்கள் ஊர் பொடி மீன் வச்சு சிம்பிளாக எப்படி குழம்பு வைக்கலான்னு சொல்லித்தரேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷை வச்சு சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரையும் ப்ரான் ஃப்ரையும் காமிச்சிருக்கேன். அதையும் பாருங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், ஹேர் ஃபால் ஆகிற எல்லாருக்குமே சூப்பரான ஹேர் பேக் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அந்த ஹேர் பேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அதையும் பாருங்கள். வாரத்தில் 2 தடவை இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணாலே நமக்கு நிறைய முடி கொட்டினாலும் சரி, அது எல்லாமே உடனே ஸ்டாப் ஆகிடும். ஃபிஷ்ஷையும் ப்ரானையும் நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரெண்டுமே அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி தேவையானதை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் அதிகமாக நான்வெஜ் தான் செய்வோம். ஆனால் வீக்லி ஒன்ஸ் மட்டன் வாங்கிடுவோம். வீக்லி ட்வைஸ் சிக்கனாச்சும் வாங்கிடுவோம். மிச்சம் இருக்க நாள்லலாம் ஃபிஷ்ஷு தான் அதிகமாக வாங்குவோம். என்றைக்காச்சும் ஒரு நாள் பருப்பு சாம்பார்னு அந்த மாதிரி இடையில ஏதாவது ஒரு நாள் மட்டும் பண்ணிப்போம். மற்ற நாள் ஃபுல்லாக ஃபிஷ்ஷு தான் வாங்குவோம். எங்கள் ஊரில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால என் ஹஸ்பண்டுமே அதை தான் விரும்பி வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதிகமாக அதை தான் நாங்கள் பண்ணுறாப்புல இருக்கோம். நிறைய வெரைட்டியில் ஃபிஷ்ஷுக்கு மசாலா பெட்டுவாங்க. ஆனால் எனக்கு மிளகாத்தூளும் உப்புத்தூளும் மட்டும் போட்டு இந்த ஃபிஷ்ஷையும் ப்ரானையும் ஃப்ரை பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதிகமாக நான் இதை சில்லி பவுடரும் சால்ட் மட்டும்தான் போட்டு யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி இப்போவும் பெரட்டி வச்சு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். மசாலா போட்டு நல்லா பரட்டிட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சு பறிச்சோம்னாக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு டைம் இல்லை, லேட் ஆகிடுச்சு. ரெண்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு வரவே. அதனால் நான் உடனே மசாலா பரட்டின கையோடையே ஒரு அடுப்பில் நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு இதை போட்டுடுறேன் ஃபிஷ்ஷை. இன்னொரு சைடு ஆனத்தை கரைச்சி வச்சுட்டு அதை தாளித்து விட்டா கரெக்டாக வந்துடும். நிறைய பேருக்கு சமையல்னாலே ரொம்ப டஃப்பாக தெரியும். அது நமக்கு லேட் ஆகிறதுனாலையும் அதிகமான வேலையாக தெரியும். அது நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பிளான் போட்டு வச்சிட்டோம்னாக்கும், அடுப்பு சும்மா இருக்கிற டைமில் இதை போட்டால் வேகும், இதை கட் பண்ணிடலான்ட்டு ஒரு கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணோம்னாக்கும் நம்ம சமையல் முடிக்கிறதுக்கு 1 ஹவரே நமக்கு போதும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சமைக்க கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு புளி கரைசல் ரெடி பண்ணிக்கிறணும். அதுக்கு நான் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் உப்பும் சேர்த்து நல்லா நொறுங்க பிணைஞ்சிக்கிறேன். அதை நல்லா நொறுங்க பிணைஞ்சதுக்கப்புறமா தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் கையாலேயே நல்லா அதில் பிசைஞ்சிக்கிறலாம். என்கிட்ட கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. அதனால மிக்சியில் லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து போட்டு நல்லா அதை பிணைஞ்சி எடுத்துக்கிறணும். ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி நான் இதில் சேர்த்துக்கிறேன். தோப்பு புளினாலும் இது ரொம்ப புளிப்பாக இருக்கனால நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். கடை புளி இனிச்சாப்பில் இருக்கும், அதுக்காக அதை கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிறேங்க. நம்ம எவ்வளோ தான் புளி சேர்த்தாலும் சில புளி இனிச்ச மாதிரியே இருக்கும். அது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அது நல்லா இருக்காது. சும்மா புளி குழம்பு, காய்கறி குழம்புக்கு அந்த புளி தான் நல்லாயிருக்கும். இது மீன் குழம்புக்கு புளி நல்லா புளிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி புளி இல்லைண்டாக்கும் மாங்காய் சேர்த்துக்கிறங்க. மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். புளியை கரைச்சி ஊற்றிட்டு நம்ம மீன் குழம்பு மசாலா நம்மளோட குழம்பு திக்னஸை பொறுத்து நம்ம சேர்த்துக்கிறணும். நான் ஒரு 5-6 கரண்டி கிட்ட சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதுலேயே உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. நல்லா ஒரு அகலமான ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லா வாசமாக இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு சோம்பு 1/2 டீஸ்பூன், சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து அதை நல்லா தாளித்து அள்ளிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண வச்சிருந்த ஃபிஷ்ஷும் ஃப்ரை ஆகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு அந்த எண்ணெயிலேயே ப்ரானையும் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா அது வேலை முடிஞ்சிடும். காய்கறி எதுவும் இன்றைக்கி ஃப்ரை பண்ணலை, அதனால குழம்பு மட்டும் வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும் இன்றைக்கி. அதோட ரைஸ் இன்றைக்கி கோகோனட் ரைஸ் இருக்குது. அதனால நான் அதுக்கு தான் இந்த ஃபிஷ் ஃப்ரையும் ப்ரான் ஃப்ரையும் பண்ணி மீன் குழம்பும் வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறமா இதை வேறு ஒரு இதுக்கு மாற்றிடுறேன். வேறு ஒரு பவுலில் ஊற்றி வச்சிடுறேன். கொஞ்சம் போல் அதில் எண்ணெயை வச்சுட்டு மிச்ச எண்ணெயையும் ஊற்றி அதிலே வச்சிடலாம். நம்ம குழம்பு கொதித்து ஆஃப் பண்ணும் பொழுது இதை மேலே ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னாக்கும் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி தனியாக எடுத்தேன். மிச்சம் இருக்க எண்ணெயிலேயே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்குல. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம காரம் தேவைக்கு தக்கன சேர்த்து எண்ணெயில் ஒரு செகண்ட் கூட தேவையில்லை. அந்த எண்ணெயில் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துடலாம். மிளகாத்தூள் கரியக்கூடாது, கரிஞ்சால் மொத்தமாக ஃப்ளாப் ஆகிடும். அதனால் நீங்கள் அந்த மிளகாத்தூள் கரியாமல் ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக அதை மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுட்டு அந்த புளி கரைச்சதை சேர்த்துருங்க. புளி கரைச்சலை சேர்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அது கொதி வரட்டும். இந்த சைடு போட்டிருந்த ப்ரானும் ஃப்ரை ஆகிடுச்சு.
எப்போதுமே ப்ரான் மட்டும் ஓவர் குக் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஹார்டாக லப்பர் மாதிரி ஆகிடும், சாப்பிடவே முடியாது. ஃபிஷ் கூட ஓவர் குக் ஆனால் கூட கிறிஸ்பியாக சாப்பிட்றலாம், ஆனால் இந்த ப்ரான் வந்து சாப்பிடவே முடியாது. அதனால் இந்த ப்ரானை மட்டும் ஓவர் குக் பண்ணிடாமல் பார்த்துக்கிடுங்க. கரெக்டான ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு குக் ஆகிடுச்சு, அதனால் நான் இதை வந்து மாற்றிடுறேன். அதே பேனில் இருந்தால் கூட ஓவர் குக் ஆகிடும், அதனால் நான் அதை வந்து மாற்றி வச்சிடுறேன். சட்டி போட்டு சுரண்டாருன்னு பார்க்காதீங்க. எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே அந்த ப்ரான் ஃப்ரை பண்ண மசாலா வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அதையுமே சுரண்டி எடுத்துக்கிறேன், வேஸ்ட் பண்ணக்கூடாது. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் மீனை சேர்த்துடலாம். மீனை சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஏழு நிமிஷம் ஆகிடுச்சு. 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா தகன்னு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரெட் கலரில் நல்லா குழம்பு பார்த்தாலே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம தாளித்து அள்ளி வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயத்தையும் கருவாயிலையும் இதில் சேர்த்து எந்த கரண்டியும் போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க, மீன் உடஞ்சிரும். அதனால் இதை லைட்டாக இந்த பாத்திரத்தை மட்டும் தூக்கி லைட்டாக அப்படி அலசிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அளவுக்கு மட்டும் அதுக்கு டைம் கொடுத்து அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த குழம்பு திக்காலாம் வைக்கலை, கொஞ்சம் தண்ணியாகவே ஆஃப் பண்ணிக்கிறேன். பெரிய மீன் வந்து நம்ம குழம்பு வைக்கும்போது திக்காக வச்சா தான் நல்லாயிருக்கும். பொடி மீன் குழம்புக்கு வந்து குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடுறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஃபிஷ் குழம்பு வச்சு ப்ரான் ஃப்ரையும் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதை வச்சுட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹேர் பேக் வந்து சொல்கிறேன். வாரத்தில் 2 தடவை போட்டாலே போதும், நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு வச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் சென்று தான் குழம்பு சர்வ் பண்ணணும். அப்போ தான் அதில் மீனில் எல்லாமே டேஸ்ட் இறங்கியிருக்கும். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் போய் ஹேர் பேக்கு ரெடி பண்ணுறேன். இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு இது எல்லாமே தேவைப்படும். இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து காலையில் எழுந்திரிச்சி வரும்போதே அதை ஊற வச்சுட்டேன். அதுதான் இந்த வெந்தயம். ஊற வச்ச வெந்தயத்தை தண்ணியோடு சேர்த்துடுறேன். 5-6 கொத்து கருவாயில் இருக்கும், அதையும் உருவி போட்டுட்டு செம்பருத்தி இலை வந்து ஒரு 6-7 இலை சேர்த்துருக்கேன். செம்பருத்தி பூ எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக கண்டனரியே இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்து ஒரு பூ கூட பூக்கலை, அதனால் நான் நேற்று பூ இருந்துச்சு, நான் அதை ஒரு 4-5 பூ சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு துண்டு தேங்காயும் கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஆலுவேரா வந்து ஒரு ஃபுல் பீஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க. இந்த 6 பொருளையும் ஒன்றா மிக்சியில் போட்டாச்சு, நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும். ஹேர் பேக் ரெடி பண்ணி தேய்க்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் நம்ம அதை வாஷ் பண்ணதுக்கப்புறமாவும் நம்ம தலையில் அதில் வெள்ளையாக தெரியும். அதை விட பெரிய விஷயம் பாத்ரூம் ஃபுல்லாக டேர்ட்டி ஆகும். இதுதான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். இதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஹேர் பேக் போடுறதுக்கு. அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸை சொல்கிறேன். நான் பண்ணுற மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தலையில் பொடுகு மாதிரி வெள்ளையாக தெரிகிறதும் தெரியாது, பாத்ரூமும் டர்ட்டி ஆகாது. நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் வச்சு நான் வடிச்சிக்கிறேன். ஹேர் பேக் கண்டிப்பாக ரிசல்ட்டு நல்லாவே தெரியும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க யாருக்காச்சும் ஹேர் ஃபால் ஆச்சுனாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கிரைண்ட் பண்ண எல்லாத்தையும் வடிச்சிட்டேன். வடித்தது வந்து அந்த சக்கையில் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 1/2 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு வலுவலுன்னு இருக்கும். இதை வந்து நம்ம கையில் எடுத்து தலையில் அப்ளை பண்ண முடியாது. கண்ணாடி முன்னால் நின்றுக்கிட்டு வாங்க எடுத்து முடியை பிரித்து வச்சுக்கிட்டு இந்த ஸ்பூன்லேயே அள்ளி ஊற்றி ஃபுல்லாக படுற மாதிரி ஊற்றிக்கிடுங்க. லைட்டாக ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மட்டும் மசாஜ் பண்ணி தலையை கட்டி வச்சுருங்க. கட்டி வச்சுட்டு நீங்கள் மற்ற வேலை ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணி. நான் இதை தலைக்கு தேய்ச்சிட்டு வீட்டையெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா போய் குளிச்சுட்டு வந்தேன்.
அது வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வரதுக்கு எனக்கு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. அந்த டைம் வரை வச்சுருந்துட்டு போய் தலையை வாஷ் பண்ணிட்டேன். தலையில் அழுக்கு இல்லாமல் இருந்தால் ஷாம்பு போட தேவையில்லை, சும்மாவே வாஷ் பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா தலை அழுக்காக இருந்துச்சுனாக்கு தலை கனமாக தெரியும். ஷாம்பு வேணும்டா யூஸ் பண்ணிங்க, லைட்டாக மைல்டாக. அப்புறம் வந்து ஹேர் பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.